பாரிஜாதம் 10. செவிலியர்கள் ஜெயந்தியை அப்புறப்படுத்த முயல அதற்குள் அங்கே வந்திருந்த பிரீத்தி அவரை ஒரு பார்வை பார்த்தவாறே அசோக்கை அனுமதித்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். ஆம், அவர்கள் வந்திருந்தது விஸ்வதேவ் புதிதாக தொடங்கியிருந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்குத்தான். அரசு மருத்துவமனையில் அசோக்கிற்கு ஏற்பட்டிருந்த காயங்களுக்கு முதலுதவி மட்டுமே செய்திருந்தனர். அடிவயிறு மட்டுமின்றி பின்மண்டையில் பலத்த அடி, ஒரு பக்க தோள்பட்டை இறங்கி காலிலும் கம்பி குத்திய நிலையில்தான் இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தான். அனைத்திற்கும் சேர்த்து இதே வேறு மருத்துவமனை என்றால் குறைந்தது 5-6 லட்சம் வரை செலவாகி இருக்கும். ஆனால் இங்கே 2 லட்சத்தில் முடிந்திருக்கிறது. அப்படி இருந்தும் ஜெயந்தி மகன் நிலையை கண்டு பித்து பிடித்தது போல பேசிக் கொண்டிருந்தார். டாக்டர்னா பயந்துடணுமா? ஏன் சும்மாவா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? லட்சமா பணத்தையும் வாங்கிட்டு என் புள்ள வாழ்க்கையும் நாசமாக்கினா நான் அமைதியா போயிடணுமா என்று ஜெயந்தி பேசிக் கொண்டிருக்கையிலேயே வெளியில் வந்துவிட்ட பிரீத்தியை எதிர்பார்க்காது, மேம் என்று அச்சத்தோடு பார்த்திருந்தனர் செவிலியர்கள். என்ன ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை மேம், எப்போ டிஸ்சார்ஜ்னு கேட்டுட்டு இருந்தாங்க என்று மென்று விழுங்கினர். அதெல்லாம் இல்லை, என் புள்ளையே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான் என்று ஜெயந்தி பேச, பேஷண்டோட அம்மாவா என்று அவரை ஆழ்ந்து பார்த்தவள், உள்ள கூட்டிட்டு வாங்க என்றாள். டாக்டர், அவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க, வி ஆர் சாரி என்று அஸ்வின் முன்னே வரவும், இட்ஸ் ஓகே, அம்மானா சும்மா இல்லையே, உங்க எல்லாரையும் விட அவங்களுக்கு இந்த பதட்டமும் பரிதவிப்பும் இருக்கிறது இயல்பு தானே, நீங்க இங்கே இருங்க, நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்றவள் கெட் ஹர் இன்சைட் என்று விட்டு உள்ளே நுழைந்தாள். காசு மட்டும் வாங்க தெரியுது, ஆனா இன்று பிரீத்தியை ஜெயந்தி நெருங்கியதுதான் தெரியும். அவள் கொடுத்த அறையில் அடுத்த நொடியே சுழன்ற சுவரில் முட்டி நின்றார் ஜெயந்தி. சுல் என்ற வலி கன்னத்தில் தொடங்கி வாய்க்காது எங்கும் பரவ தலை கிரிகிரித்து கொண்டு வந்தது ஜெயந்திக்கு. பல நிமிடங்களுக்கு பின்னர் தன் நிலைக்கு திரும்பியவரிடம், நான் வரும்போது ஏன் உன் சத்தம் அதிகமா இருந்தது என்று பிரீத்தி கேட்க அவரோ பதில் சொல்லும் நிலையில் இல்லை. மேம், அவங்க பையன் இன்னும் கண் வழிக்கலன்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க என்ற செவிலியரின் பேச்சு பிரீத்தியின் பார்வையில் அடங்கி போக, am I paying you for such ridiculous answers என்று சீரிட பிரீத்தி வார்த்தைகளில் இருந்த கோபம் அவருக்கும் நன்கு புரிந்தது. இதுவரை மருத்துவமனை குறித்து நல்ல விதமான கருத்துக்கள் மக்களிடையே பரவி இருக்கும் நிலையில் ஜெயந்தி போடும் கூச்சலும் பேசும் பேச்சும் அதை கேள்விக்குறியாக்கிவிடும் என்பது நன்கு புரிந்தது. சாரி மேம், நாங்க எவ்வளவோ சொன்னோம், ஆனாலும் இவங்க அடங்கவே இல்லை என்றார் மெல்லிய குரலில். கெட் ஹர் ஹியர் என்று பிரீத்தி சொல்ல, அவள் அமர்ந்திருந்த நாற்காலி அருகே ஜெயந்தியை அழைத்து வந்தார் ஹெட் நர்ஸ். அவுட் என்று பிரீத்தி சொல்ல ஹெட் நர்ஸ் வெளியேறினார். உன் பையன் இங்க வந்த கண்டிஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹைலி ரிஸ்கான சர்ஜரி இது. கஷ்டப்பட்டு அதை முடிச்சு உன் பையனை காப்பாத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கான நன்றி தான் உன்கிட்ட இல்லைன்னு பார்த்தா என்னமோ நாங்க அநியாயமா பணத்தை பிடுங்குற மாதிரி பேசுற. எங்க இப்ப பேச பாப்போம் என்றால் அடக்கப்பட்ட கோபத்தோடு. பிரீத்தி கொடுத்த அறையில் பொறி கலங்கி போய் நின்றிருந்தவருக்கு வார்த்தை வரவில்லை. இந்த நிமிஷம் உன் பையனை நான் டிஸ்சார்ஜ் பண்ணா உன்னால அவனை முழுசா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது, தெரியுமா உனக்கு? எத்தனை முக்கியமான நரம்புகளோட சம்பந்தப்பட்டிருக்க ஆபரேஷன் இது. கொஞ்சம் தவறினாலும் உன் மகனால நடக்க முடியாம போகலாம். இவ்வளோ ஏன், கோமாவுக்கு கூட போக வாய்ப்பு இருக்கு என்று சொல்ல அதிர்ந்து போனார் ஜெயந்தி. பொதுவாவே ஒரு உயிரை காப்பாத்தாதான் எல்லாரும் மெடிசன் பண்ணுவாங்க. ஆனா நான் ஆதாரமே இல்லாம எப்படி உயிரை எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கவே படிச்சவ. அது தெரியுமா உனக்கு என்று ஜெயந்தியின் கண்ணோடு கண் பார்த்து கேட்க எச்சில் கூட்டி விழுங்கினார். ஆமா, உன் மகன் என்ன உத்தமசீலனா? கடைஞ்செடுத்த பொறுக்கிய பெத்து அதை தருதலையா ஊர்மைய விட்ட உனக்கே இவ்வளோ இருந்தா அவனை காப்பாத்தின எனக்கு எவ்வளோ இருக்கும் என்றவளின் பேச்சில் மிரட்சியோடு ஜெயந்தி பார்க்க, இனி என் ஹாஸ்பிட்டல்ல உன் சத்தமே கேட்க கூடாது. இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என் புருஷனோட கனவு. அதோட எனக்கு என் ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன் ரொம்பவே முக்கியம். இதுக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுத்த நினைச்ச உன் மகனை மட்டும் இல்ல, உன் உயிரையும் ஆதாரமே இல்லாம பிடுங்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எந்த கொம்பனாலையும் இது இயற்கையான மரணம் இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்ல அரண்டு போனார் ஜெயந்தி. என்ன பாக்குற? பெத்த புள்ளி ஒழுங்கா அவளுக்கு துப்பு இல்லாம அவன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் ஜாடரா போட்டு வாழ வந்த பொண்ணு அசிங்கப்படுத்தின உன்னெல்லாம் நான் இப்படி நிக்க வச்சு பேசுறதே பெருசு. மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற ஜெயந்தியின் பேச்சிலும் உடல் மொழியிலும் ஏகத்திற்கும் பணிவு நிறைந்திருந்தது. பொதுவாகவே பேஷண்டின் உடல்நிலை குறித்த தகவல்களை தான் மருத்துவமனையில் ஆதியந்தமாக சேகரிப்பர். ஆனால் இங்கே அசோக்கின் குடும்ப விவகாரம் எப்படி டாக்டருக்கு தெரிந்தது என்று புரியாது பிரீத்தியை பார்த்தார். ஜெயந்தியை பார்த்தபடி தன் கைபேசியில் இருந்து ருத்ரவேலனுக்கு அழைத்தவள்,
வேலு, கண்டிப்பா இவன் உயிரோடு இருந்தே ஆகணுமா என்றாள். என்னாச்சு அண்ணி, ஏன் திடீர்னு இந்த கேள்வி? அன்னைக்கே இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் பூமிக்கு பாரம்னு சொன்னேன். ஆனா நீங்களும் சர்வாவும் தான் என்ன அவன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்ப அவன் அம்மா பேச்சும் நடவடிக்கையும் எனக்கு சுத்தமா சரியா படல. அண்ணி, உங்க கோபம் புரியுது. நோ நோ வேலு, ஐ ஜஸ்ட் கான்ட் டாலரேட் சச் பீப்புள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ற பிரீத்திக்கு அசோக்கின் நிலை குறித்து தன்னிடம் பேச வந்த வேலு சர்வா மூலமாக நடந்த அத்தனையும் கேட்டதில் அப்படி ஒரு கோபம். பின்னே அசோக்கிற்கு விபத்து நடந்ததை கேள்விப்பட்ட சர்வேஸ்வரன் அங்கே வந்திருக்க ருத்ரவேலனும் மனைவி குழந்தையோடு பிரீத்தியை பார்க்க வந்திருந்தான். ருத்ரவேலனுக்கும் விஷயம் சொல்லப்பட, எப்படி சர்வா என்றான். சார், இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஆக்சுவலா உண்மை தெரிஞ்ச பிறகு ஒன்னு கவி இவனை போட்டு தள்ளுவா, இல்ல இவன் அவளை போட்டு தள்ளுவான்னு நினைச்சேன். பட் இது அன்எக்ஸ்பெக்டட் என்றவர்கள் பிரீத்தியை பார்த்து நிலவரம் கேட்டறிய ருத்ரவேலன் அசோக்கின் மொத்த வரலாறையும் அவளிடம் சொல்லி இருந்தான். அதிலும் கவியுடனான அவன் வீடியோ, அதை அஞ்சு பார்க்க நேர்ந்ததை கேட்டு முடித்தவள் முகத்தில் அப்படி ஒரு ரௌத்திரம். உடனிருந்த விஸ்வாவிற்கு மனைவியின் கோபத்தின் அளவு எந்த எல்லைக்கு செல்லும் என்பதை நன்கு அறிந்திருந்தவன் ஒருவித பதட்டத்தோடு பிரீத்தியை பார்த்திருந்தான். என்ன செய்யணும் வேலு? அண்ணி, அவனுக்கு இதுவே பெரிய தண்டனை தான். அவன் சீக்கிரம் செத்துடக்கூடாது. இனிதான் வாழணும். ஏண்டா வாழணும்னு நினைச்சு நினைச்சு அனுதினமும் உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டே அவன் வாழணும் என்று சொல்ல விஸ்வாவிற்கு ஆசுவாச மூச்சு வெளியானது. அதை கண்ட பிரீத்தி முகத்தில் இளநகை பரவியது. நல்ல வேலை, அப்போது விஸ்வாவுடன் இருந்ததால் அவளை சற்று நிதானப்படுத்தி இருந்தான். ஆனால் இங்கு பிரீத்தி பேசியதை கேட்ட ஜெயந்தி வெடவெடுத்து போனார். அதிலும் அவள் பேச்சில் சர்வாவின் பெயர் அடிபட முற்றிலுமாக ஒடுங்கி போய் பிரீத்தியை பார்த்தார். என்ன பாக்குற? சும்மா சொல்லல. இப்ப எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு வீடியோ எடுத்த உன் மகனையும் வீடியோவை ரசிச்சு பார்த்த பிறகும் அவனுக்காக பறிஞ்சுகிட்டு வர உன்னையும் என்றவள் மீண்டும் ஜெயந்தியை அறைந்து, சி, நீ எல்லாம் தாயாடி, உன் மகனோட லீலைகளை பார்த்த பிறகும் உயிரோடு இருக்கியே, எப்படி முடியுது என்றதில் விக்கித்து போனார் ஜெயந்தி. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சு பெத்தவங்களை அந்த நிலையில் நிறுத்தின பிள்ளைய கண்டன் துண்டமா வெட்டி போட்டிருந்தா நானே உன்னை பாராட்டி இருப்பேன். ஆனா நீ இன்னமும் அந்த பொறுக்கிக்காக எல்லாரையும் பேசுவியா என்று கை ஓங்கவும் கண்ணீரோடு பின்னே நகர்ந்தார் ஜெயந்தி. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பூமிக்கு தான் பாரம். ஏதோ என்னால முடிஞ்ச சமூக சேவையா தான் இதை செய்ய நினைக்கிறேன். என்ன செய்யட்டுமா? மேடம், மன்னிச்சிடுங்க மேடம், தெரியாம பேசிட்டேன். தப்புதான், மன்னிச்சிடுங்க. நான் அப்படி ஒன்னும் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொல்லி யாரும் உன்னை கேட்கலையே என்று சொல்ல அவளுக்கு விஸ்வதேவிடமிருந்து அழைப்பு வந்தது. இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். நான் பேசிட்டு வரும்போது எனக்கு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது, புரியுதா என்றவள் சற்று தள்ளி வந்து, சொல்லுங்க தேவ் என்றாள். பிரீத்தி, என்ன நடக்குதாங்க? வேலு எனக்கு அவசரமா கால் பண்ணி உன்கிட்ட பேச சொன்னான். நத்திங் இம்பார்ட்டன்ட் தேவ், இட்ஸ் ஜஸ்ட் a nuisance. யாரு? அந்த அசோக் கேஸா? என்னடி பண்ணின அவனை? நான் தான் அப்பவே சொன்னேனே பிரீத்தி, கண்ட்ரோல் யோர் செல்ஃப், இல்ல நான் வரட்டுமா? வாட் இஸ் திஸ் தேவ்? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்க மாட்டேனா என்று அவள் முடிக்கும் முன்னமே, அதானே பார்த்தேன், என் பொண்டாட்டி இது எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியுமே. பட் என் பயம் எல்லாம் அந்த அசோக் ஹாஸ்பிட்டலை விட்டு உயிரோட போகணுங்கிறது தான். அது அவன் அம்மா கையில இருக்கு. பிரீத்தி, உன் கோபம் என்னைக்குமே நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எல்லாருக்குமான தண்டனைய நீ நிர்ணயிக்க முடியாதே. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் இறங்கி வந்து கொடுக்க முடியாது தேவ். யாராவது ஒருவரை கருவியா கொண்டுதான் நிகழ்த்தி முடிப்பார். ஐ நோ, பட் எனக்கு என் பொண்டாட்டியோட பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் திஸ் டு யோர் ஹார்ட். அதுதான் வேலுவும் அவனோட ஜூனியரும் அசோக்குக்கு இதை விட கொடுமையான தண்டனை இருந்துட முடியாதுன்னு சொன்னாங்களே. சோ லெட் ஹிம் சஃபர். நானும் அதனாலதான் இந்த 3 நாளா அமைதியா இருந்தேன். பட் அந்த லேடி, she is really so irritating தேவ். வர்ற கோபத்துக்கு அவளோட முகத்தை பேத்து கையில கொடுக்க தோணுது என்றதில் விஸ்வாவிடம் ஆர்ப்பாட்ட சிரிப்பு. தேவ் என்ற அதட்டலுடன் கூடிய அவள் சினுகளில் சிரிப்பை நிறுத்தியவன், நான் கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டிய மாத்தி வச்சா வருஷத்துக்கு 4 பேர் எனக்குன்னே இப்படி ஏதாவது வில்லங்கத்தோட வந்து சேர்றாங்க. அவன் அம்மா அவனை ஜிஹெச்லயே வச்சு பார்த்திருக்கலாம், தெரியாம வந்து சிக்கிட்டாங்க. ஏன் எனக்காக பயப்படுறீங்களா? சேச்சே, உன்ன நினைச்சு நான் ஏண்டி பயப்படணும்? என் பொண்டாட்டி ஸ்கெட்ச் போட்டா அது எந்த அளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என் பயம்லாம் அவனுங்களை நினைச்சுதான் என்று சொல்ல அவள் முகத்திலும் மெல்லிய புன்னகை. As per Velu's request, I'm not going to do anything, Dev, so don't worry. ஆமா, நீங்க என்ன கான்சர்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணாம என்னோட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அதுதான் இன்னும் 2 hours இருக்கே. மாமாவே 4 பேரையும் வச்சு சமாளிச்சிட்டு இருக்காரு. ஏன் அம்மா கீர்த்தி எல்லாம் வரலையா? அவங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சியா பிரீத்தி, வர லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா, I'll be waiting for you என்றதும் அழைப்பை துண்டித்தவள் மீண்டும் அங்கே வர,
ஜெயந்தியின் அழுகை ஆர்ப்பாட்டம் எல்லாம் முழுதாக நின்று போயிருந்தது. இன்னும் 1 மாசம் உன் மகன் இங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறமும் அவன் எந்திரிச்சு நடக்கிறது சுலபம் இல்ல, மெல்லதான் குணமாகும். நீ அமைதியா இருந்தா அவன் முழுசா வீடு திரும்புவான். இல்ல முடியாதுன்னா இப்பவே கூட்டிட்டு கிளம்பு என்றாள் கராரான குரலில். சாரி மேடம், தெரியாம சொல்லிட்டேன். இனி இப்படி பேச மாட்டேன். நீங்க என்று கண்ணீரோடு பிரீத்தியை பார்க்க அவளோ அதை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பினாள். பிரீத்தி கிளம்பவும் வெகு நேரம் மகனை பார்த்தபடி அமர்ந்திருந்த ஜெயந்தி அங்கே வந்தவரிடம், நர்சம்மா, இவங்க உண்மையாவே டாக்டர் தானா என்றாள். ஏன் கேக்குற? இல்ல என்று தன் கண்ணத்தை நீவியவருக்கு இன்னுமே அந்த இடம் ரத்தம் கசிந்து ஜிவிஜிவித்து கிடந்தது. அவங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு ரொம்பவே கெட்டவங்க. ஆனா கைராசிக்காரங்க. அவங்க எடுத்த எந்த கேஸும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எவ்வளோ கிரிட்டிக்கலான சர்ஜரியையும் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க. ஆனா டாக்டர்மா எங்க சீஃப் மாதிரி இல்ல. அதாவது அவங்க வீட்டுக்காரர் மாதிரி நிதானமா பேசுற ஆள் கிடையாது. நீ எதை குடுக்குறியோ அதை 2 மடங்கா திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படவே மாட்டாங்க. செம போல்டு லேடி. அவங்கள மாதிரி யாரும் அதிகாரம் செலுத்தவும் முடியாது, அரவணைக்கவும் முடியாது. அன்றிலிருந்து ஜெயந்தியின் சப்தம் குறைந்து போனதோடு அனாவசியமாக அஞ்சுவை பேசுவதும் முற்றிலுமாக நின்றுவிட்டது. அதே நேரம் கவியை தேடி சென்ற ரவி அவள் வெளிநாட்டிற்கு சென்றதால் பொலிவிழந்த முகத்தோடு திரும்பியிருந்தான். அன்று அஞ்சனா வேலையில் இருந்து கிளம்ப அவளுக்காக காத்து நின்றனர் நந்தினியும் சுனிதாவும். சோனியாவுடன் பேசிக்கொண்டு வெளியில் வந்தவள் இவர்களை கண்டதும் உற்சாகமாக அவர்களை நோக்கி சென்று, எப்படி இருக்க சுனிதா? எப்படிக்கா இருக்கீங்க? குழந்தைங்களை கூட்டிட்டு வரலையா? மாமா எப்படி இருக்காங்க? என்ன வீட்டுக்கு வராம இங்க வந்திருக்கீங்க என்றிட, மெதுவா ஒவ்வொன்னா கேளு என்று சிரிப்போடு சுனிதா சொன்னாள். நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். ஆனா நாங்க கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா என்றாள் நந்தினி. என்ன கேள்விப்பட்டீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம், முதல்ல வண்டியில் ஏறு. எங்கக்கா போறோம்? ஆர்த்திய ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரணும். அதெல்லாம் என் புருஷன் பாத்துப்பாரு. என்ன சொல்ற சுனிதா? தம்பி பாப்பா அழைச்சிட்டு வர போயிருக்காரா? ஆமா, நீ கொஞ்சம் தொணக்காம வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஹேய், நீ வீட்டுக்கு வர போறியா என்று ஆசையோடு சுனிதாவை கேட்க, நீ எப்போ உங்க